வணக்கம். இந்த போராட்டம் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லி மறுதளிச்சிருக்காங்க. இதை பற்றி மாணவிகள் போராட்டம் எந்த நிலையில் தீவிரமடையும் நீங்கள் சொல்லுங்கள். இது இன்னும் நல்லா தீவிரம் அடைஞ்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் டாக்டர் ஜெகன்யா ஈஸ்ட் கோஸ்ட் ஹாஸ்பிட்டல் மூலக்குளம்லேருந்து வந்திருக்கேன். என்னால் ஃபுல் டைம் இங்கே இருக்க முடியலனாலும் தமிழ் பேசுகிறேன். என்னால் இங்கே வர முடியாமல் இருக்க முடியல. ஏன்னா நான் பாண்டிச்சேரியில் பிறந்தாலும் எல்லாரும் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இல்லை, எல்லாரும் தமிழ் தான் பேசுகிறோம். அந்த தமிழுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அண்ட் இன்னிலேருந்து ராஜபக்ஷே ஆஃப் இந்தியான்னு மோடிஜி அன்போடு அழைக்கலான்னு இருக்கோம். என் பேர் மகாலட்சுமி. நாங்கள் மைசூர்லேருந்து வந்திருக்கோம். எங்கள் ஹோம் டவுன் ஆனால் பாண்டிச்சேரி தான். அதாவது இங்கே கூடியிருக்க கூட்டம் ஒரு உணர்ச்சி பூர்வமாக மட்டும் கூடின கூட்டம் கிடையாது, அறிவுபூர்வமாகவும் நாங்கள் இருக்கிறதுனால தான் ஒரு நாளில் இந்த கூட்டம் கலையாமல் 4வது நாளாக இன்னைக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொன்று என்னன்னா, அதாவது இந்திய வரைபடத்தில் நம்ம தமிழ்நாடு நம்ம பாண்டிச்சேரி கடைசியாக இருக்குது. இதனாலவே எங்களை ஏறி மிதிச்சிடலாம் அப்படின்னு யாருமே எந்த கனவோடு இருக்க வேண்டாம். இங்கேருந்து வளர்ந்த கலாச்சாரம், இங்கேருந்து வளர்ந்த பண்பாடு தான் உலகம் பூராவும் பேசிகிட்டு இருக்கிறோம். உலகம் பூரா நம்ம இட்லி, நம்ம பழைய சாதம் எல்லாமே உலகம் பூரா பரவிட்டு இருக்கு. இப்போ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கலாச்சாரம் எந்த விதத்துலையும் அழியப்படாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை, நம்மளோட உரிமையை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். அதனால தான் இங்கே மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே கூடி இங்கே இருந்துட்டு இருக்கோம். அதாவது எப்போ வாடிவாசல் திறக்குதோ அப்போதான் நாங்கள் இங்கேருந்து நகர்வோம். தேங்க்ஸ். இந்த போராட்டம் தொடர்ந்து என்ன மாதிரி நிலைமையில தீவிரம் அடையும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? தொடர்ந்து தமிழக அரசு தமிழர்களின் உணர்வுகளுக்கு மத்திய அரசு இதுவரை ஒரு மதிப்பு கூட அளிக்கலை. இந்த நிலையில் மாணவர்களோட மனநிலையும் தமிழர்களோட மனநிலையும் என்னவாக இருக்கு? அதாவது சார், இங்கே காலையிலேருந்து ஒரு அரசியல்வாதியை கூட நாங்கள் உள்ள அனுமதிக்கல. வெறுமனே மாணவர்கள் தான். எல்லா கல்லூரி, அதாவது ஸ்கூல்ஸ்ல இருந்து சின்ன சின்ன பசங்க 5th 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களாம் கலந்துக்கிறாங்க காலையிலேருந்து. இது வலுவடைஞ்சிக்கிட்டே இருக்குது. முதல் நாள் வெறும் 10 பேரோட நாங்கள் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் 20, அதுக்கப்புறம் 100, இப்போ நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நிற்கிறாங்க. அதாவது எங்களுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்குற வரைக்கும் நாங்கள் கத்திக்கிட்டே இருப்போம், நாங்கள் கோஷம் எடுத்துக்கிட்டே இருப்போம். அதாவது அறப்போராட்டம் தான். நாங்கள் எதுவும் சண்டை போடலை, யாரோடையும் நோ ஃபைட்ஸ் அட் ஆல். ரொம்ப அமைதியான வழியில எங்களோட கோரிக்கைகளை நாங்க முன் வச்சிட்டு இருக்கிறோம். அதாவது போராட்டம் என்று தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற வேளையில் நமது புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் மாணவர்களை விட மாணவிகள் கூட்டமே அதிகமாக இருக்கின்றது. தற்போது அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். அதாவது இங்கு இந்த போராட்டம் நேற்று முன்தினம் 100 மாணவர்களிடம் தொடர்ந்த போராட்டம் தற்பொழுது 8000க்கும் மேற்பட்ட மாணவர்களும் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும், மொத்தமாக மாணவிகளும் இது அதிக அளவில் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்று அவர்கள் பல்வேறு தவிர அவர்களது கோரிக்கைகள் நிறைவேற வரும் தங்களது போராட்டம் தொடர்ந்து தீவிரமடையும் என்று தெரிவித்துள்ளனர். மதிய உணவு, அதாவது எங்களுக்கு பாதுகாப்பு, அதை பற்றி ஒரு கவலையும் கிடையாது. மாணவர்கள் தங்களுக்கு அரணாக உள்ளனர் என்று அவர்கள் தொடர்ந்து தங்களது போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் தங்களது போராட்டங்கள் எந்த நிலையிலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும், தங்களுக்காக பாதுகாப்பாக மாணவர்கள் இருக்கின்றனர், தமிழர்களோடு இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடந்து வருகிறோம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர்.